காய்ஸ், நான் காலையிலேருந்து 4 டியூட்டி கேன்சலு. அதில் லாஸ்ட் டியூட்டியில் அண்ணன் தம்பிங்குள்ளே சண்டை. நான் தான் டிரைவரை கூப்பிட்டேன், நான் தான் எனக்கு டிரைவரை கூப்பிட்டேன் அப்படின்ட்டு ஒரே சண்டை. காலையிலேருந்து சொதப்பி விட்டானுங்க எல்லா டியூட்டியும். மத்தியானம் 1:30 மணிக்கு டியூட்டி எடுக்க வேண்டிய நிலமையாகிடுச்சு. என் நிலமை ரொம்ப மோசமாக போச்சு இன்றைக்கி. எப்போவுமே நான் காலையில் 8 மணிக்கெலாம் டியூட்டி எடுத்துருவேன். என்னானே தெரில, இன்றைக்கி யார் முகத்தில் முழிச்சேன்னு தெரில. இன்றைக்கி டியூட்டியே இன்றைக்கி மொத்தமாக சோழி முடிஞ்சுது. ஏன்னா ஒரு நாளைக்கு என்னோடய டார்கெட் 1500 2000 சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எல்லாமே சொதப்பிச்சு ஃபுல்லாகவே. இன்றைக்கி ஃபுல்லாகவே 1:30 மணிக்கு டியூட்டியே எடுத்தேன். இந்த கார் தாங்க. கலெக்டர்லேருந்து நம்ம போக வேண்டிய ஏரியா வேளச்சேரிக்கு போகணும், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இந்த டியூட்டி தான் நம்ம இன்றைக்கி மூவ் பண்ண போகிறோம். இது எவ்வளோ காசு வரும்னு எனக்கே தெரியல, பார்க்கலாம் எப்படின்னு. இந்த கார் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இனோவா ஐக்ராஸு ZX வேரியண்ட்டு. இது 2.44 லிட்ரு இன்ஜினு. இது நல்லா இதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும். இது ஒரு வழியாக கார் எடுத்துகிட்டு மெயின் ரோடுக்கு வந்தாக்கா பட்டா பகல்லையே செம்ம டிராஃபிங்க. சென்னையில் உண்மையாக சொல்ல போனாக்கா அவ்வளோ டிராஃபிக்கு. பக்கத்தில் ஓனர் தான் லெஃப்ட்லேயே போங்க, ரைட்டில் போகாதீங்க, ஏன்னா ரைட்டில் வண்டி மூவ் ஆகாது, அதனால் நீங்கள் லெஃப்ட்லேயே போயிடுங்க, இப்படி போகிறது தான் நல்லது, வேறு ஆப்ஷனே கிடையாது. ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. இதோட ஓனர் எப்போ கூப்பிட்றாரோ அப்போ தான் நம்ம காரே எடுக்கணும். அவர் நைட்டு டிஃபன் சொல்கிறப்ப டிஃபன் சாப்பிட்ரு கேண்டீனில் அப்புறமேட்டு நம்ம கிளம்பி போயிடலாம் 8 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வர வழியில் பயங்கர தூக்குங்க. என்னால் சமாளிக்கவே முடியல வண்டி ஓட்டும் போது. அதனால தான் ஒரு டீயை ஒன்று குடிச்சிடலாம் கஸ்டமர் இறக்கிட்டு அப்படின்ட்டு கஸ்டமரை இறக்கிட்டு நான் போய் டீயை குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் படுத்தேன். கொஞ்சம் நேரம் படுக்கும்போது ஓனரே கால் பண்ணாங்க. என்ன அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு பார்த்திங்கனாக்கா வாப்பா டிஃபன் சாப்பிட அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி நம்ம போயிட்டு டிஃபன் சாப்பிட்றலாம், பரவாயில்ல நல்ல ஓனராக இருக்காங்களே அப்படின்ட்டு ஒரு 2 தோசை சாப்பிட்டு அங்கேருந்து காருக்கு வந்துட்டேங்க. கஸ்டமர் 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8 மணிக்கெல்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம். வேளச்சேரிலேருந்து கலைஞர் வரத்துக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேங்க. எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள் இந்த இடத்துல. அவ்வளோ டிராஃபிக்கை தாண்டி நான் திருமங்கலம் வந்தேன். திருமங்கலம் வரும்போது தாங்க செம்ம டிராஃபிக்கு. போரூரையே மிஞ்சிரும் போல இருக்குது. ஒரு வழியாக கஸ்டமரை இறக்கி விட்டு அவங்கக்கிட்ட கீயை கொடுத்துட்டேன். கீயை கொடுத்துட்டு ஒரு வழியாக இந்த டியூட்டி முடிஞ்சது. நாளைக்கு வேறு ஒரு டியூட்டி போக போகிறேன். டாட்டா.